இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது எல்லாருமே இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து திறந்தாலே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ரீலை நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அப்படி என்னன்னா வைரலாக போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்கிற அந்த மக்களாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்த டிவிகேவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 பேரையுமே ஒரே நேர்கோட்டில் வச்சுட்டாங்க, என்டிகேவை தவிர்த்து. என்ன அப்படின்னா இப்போ அந்த ரீல்ஸில் குறிப்பாக அந்த விஷயம் என்ன அப்படின்னா ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இது வந்து எப்படி நடந்துச்சுன்னு எங்களால் யோசிக்கவே முடியலை. ஏன் அப்படின்னா நிறைய வீடியோவில் வந்து நம்ம வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் என்டிகேக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக தான் இருக்கும். பட் இன்ஸ்டாகிராமில் இப்போ கண்டினியூவாக அந்த பாட்டு வரும்ல, இந்த பாட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா சப்போஸ் நம்ம பாடி இது பண்ணோம்னா காப்பிரைட் போட்டாலும் போட்டுருவாயிலோன்னு சொல்லி ஒரு பயமும் இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒன்று போட்டு விட்றேன், பார்த்துக்குங்க. ஸோ இந்த பாட்டை வச்சுக்கிட்டு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா, அதெல்லாம் கிடையாது, நான் என்டிகேடான்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள், அதாவது அந்த மாநாட்டில் வந்த அந்த கிளிப்பு சாட்டை துரைமுருகன் அவருடைய கிளிப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே சொல்லணும், இத்தனை பேர் எங்கடா இருந்தீங்க அப்படின்ற லெவலுக்கு நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ, அதாவது புலி வந்து பதுங்கி பாயும் அப்படின்ற மாதிரி நம்ம சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு விஷயம் சொன்னார். அது இப்போ தான் பாய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிவிக்கில் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கள்ல. பட் நாம் வந்து சைலண்ட்டாக இருந்தோம், ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்கே இருந்தோன்னு தெரில. ஆனால் டக்குனு என்னன்னா இவ்வளோ பேர் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நமக்குமே ஒரு ஆச்சரியம்தான். பட் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டைம் பீரியடில் இப்படி நடக்கக்கூடியது ஒரு விஷயந்தான். ஏன்னா நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் என்டிகேக்கு, அதாவது நீங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களும் என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்கிறவங்களும் அவங்களுடைய பார்க்கக்கூடிய பார்வையே வேறு மாதிரி இருக்குது. இப்போ நார்மலான ஒரு பர்சன் வந்து, பொதுவாக ஒரு பர்சன் வந்து டிவிகே அவங்கள பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது அவங்க மேலே என்னடா அதை தற்குறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறது, என்டிகேவை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. என்ன அப்படின்னா பயங்கரமான வேலையெல்லாம் பார்க்குறாங்கடா, பயங்கரமாக புத்திசாலியாக, அவங்க ஒரு ஒழுக்கமாக படித்த பசங்களா, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, சரியான ரூட்டில் போயிட்டுருக்காங்கன்ற மாதிரி. நார்மலாக நீங்கள் என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னோன்னா உங்களை பார்க்கக்கூடிய பார்வையே வேறு மாதிரி மாறும். ஸோ அதனால மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் டிவிகேவும் கிடையாது, டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாது, நான் என்டிகே அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ரீல்ஸ் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயம் பார்க்கும்போது. இது நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன், கண்டினியூவாக இதான் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் நானும் அந்த வந்து எடிட் பண்ணி நானும் என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டேன். மேபி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் போய் இதுலேயும் நான் என்னோட அதில் வந்து சேர்த்து விட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன், அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு பையன் வந்து என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பையன் வந்து அவர் சும்மா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த மற்றவங்களாம் நாமளும் போடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, என்டிகேவோட ஐடி விங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஐடி விங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐடி விங்க அவங்க தனியாக இருக்காங்க. பட் இது எல்லாம் பண்ணது சாதாரண என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள். அதாவது நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்டிகேக்கு நாம் தமிழருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், பட் அது எப்படி பண்ணுறது எனக்கு தெரில. ஸோ அதை பண்ணக்கூடிய ஒரு டூலாக இந்த ஒரு ரீல்ஸை அவங்க மாற்றி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் இதை வந்து எடுத்து போட்டாங்க. நிறைய இடத்துல இருந்து இதுக்கான கமெண்ட்ஸுமே வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யார் ரெடி பண்ணாரோ, யார் ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த பையனை மறுபடியும் போட்டு இவ்வளோ இது போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. இவ்வளோ இதாக போயிட்டுருக்கு வந்து நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் நான் வந்து அண்ணனை நினச்சி நான் ஏதோ ஒன்று பண்ணேன், பட் அது இந்த அளவுக்கு போகும்னு யோசிக்கலை. போனதுக்கு ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நமக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏதோ தற்செயலாக செய்ய போய் அது இந்த அளவுக்கு வைரலாகிறது நல்ல விஷயந்தான், தப்பு ஒன்றுமே கிடையாது. மற்ற விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இடையில
நாம் தமிழர் வந்து இந்த இடத்துல எப்படியும் மேலே வந்துருச்சு, நிறைய பேர் பார்க்கவும் வச்சுட்டாங்க, அது நல்லாவும் இருந்துச்சு. ஸோ அடுத்த விஷயம், இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கட்சிக்கும் நாம் தமிழருக்கும் எந்த இடத்துல வேறுபடுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கட்சிங்க வந்து கட்சிக்காரவங்க பணம் கொடுப்பாங்க. எப்படி மக்களுக்கு வந்து நான் வந்து வேட்பாளராக இருக்கேன், எனக்கு வந்து ஓட்டு போடுங்க, இந்த சின்னத்தில் ஓட்டு போடுங்க, இந்த சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வேட்பாளர் மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவான். ஆனால் ஒரே ஒரு வாட்டி தலைமுறை திரும்புதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு இதுலையுமே இவங்க, அதாவது சீமான் பிரச்சாரத்துக்கு போகும்போதோ இல்லை நாம் தமிழர் வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போதோ அவங்க மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, பணம் கொடுக்குறாங்க. ஐயா நீ வச்சுக்க, உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் வச்சுக்கிட்டு இதை வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு தலைமுறையாக திரும்பிச்சு. நான் யாருக்காக பாடுபடுறேன், யாருக்காக என் அரசுங்கிறது இப்போ தெரியும் நினைக்கிறேன். இவர்களுடைய எதிர்காலத்துக்கு தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியும்னு நம்ம நம்பினது தான். இவ்வளோ இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான காரணம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவங்களாம் நான் வந்து 2000 தரேன், 2500 தரேன், 3000 தரேன்ற மாதிரி நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜு தரேன், வாஷிங் மிஷின் தரேன், உனக்கு டோக்கன் தரேன், இதை வச்சு நீ வந்து இது வாங்கிக்கலாம், ஏசி வாங்கிக்கலாம், அப்படி இப்படின்னு பயங்கரமான இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரே ஒருத்தர் மட்டும், நான் உனக்கு தரமான கல்வி இலவசமாக கொடுப்பேன், தரமான மருத்துவம் இலவசமாக கொடுப்பேன், இதை தவிர்த்து நீ என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காத, உனக்கு இலவசமாக வாங்க வேண்டிய உன்னை அந்த சூழ்நிலையிலேருந்தே உன்னை நான் அப்புறப்படுத்திடுவேன், உனக்கு அந்த இலவசம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது, உங்ககிட்டயே கையில் பணம் இருக்கும், அதை வச்சு நீ வந்து உனக்கு வேண்டிய பொருளை நீ வந்து தரமான பொருளை நீ வாங்கிக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இப்போ வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்காரு. எப்போ 15 வருஷமாக நின்றுட்டு இருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க எல்லா வாட்டியும் நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன், ஆனால் நீங்கள் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்களே, இந்த வாட்டி நான் டிவி கேட்க போடுவேன். ஒரு ஆள் யோசிச்சா பத்தாது, எல்லாருமே யோசிக்கணும். எல்லாருமே யோசித்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும். சரிப்பா, நீங்கள் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஒரு ஆள் வந்து ஜெயிச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். யாருமே ஜெயிக்கவே இல்லைங்க. யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சிருந்தா அந்த பகுதியில் வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அவங்க எம்எல்ஏவாக வந்து ஜெயிச்சு வரக்கூடிய அந்த இடத்துல அவங்க என்ன டெவலப் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஜெயிக்கவே இல்லை. ஜெயிக்கிற வரைக்கும் போராடணுன்றது தானே இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஜெயிக்காமல் இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ எத்தனையோ கட்சிகள் இருக்குது, எத்தனையோ தடவை போட்டி போடுறாங்க, போட்டி போட்டு முடியலடா நம்ம அவங்க கூட போய் சேர்ந்துருவோம், முடியலடா எந்த ஒரு பெரிய கட்சி இருக்கோ அவங்க கூட போய் சேர்ந்துருவோன்னு சொல்லி சேரத்தான் செஞ்சுருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும், நான் திராவிட கட்சியோடையும் கூட்டு கிடையாது, தேசிய கட்சியோடையும் கூட்டு கிடையாது, தனித்து தான் நிற்பேன், உன்னே நான் ஏமாற்ற மாட்டேன், உன்கிட்ட நான் என்ன சொன்னேனோ அதை மட்டுமே வச்சு நான் நிற்கிறேன், உன்னே நம்பி நிற்கிறேன், நீ என்னையே பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இப்போ வரைக்கும் அந்த ஒரு பாயிண்டில் வந்து என்ன சொல்கிறது ஸ்டெடியாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு மனுஷன் ஒரு ஆள் இருக்கார பார்த்தீங்க அப்படின்னா அது நாம் தமிழர் அண்ணே சீமான் தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கொண்ட கொள்கையிலேருந்து கொஞ்சம் கூட வேறுபடவே இல்லை, மாறுபடவே இல்லை. அப்போது நாம் சப்போர்ட் பண்ண வேண்டியது என்டிகே மட்டும்தான் அப்படின்றது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய ஜென்ஜி அந்த பசங்களும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நாம் தமிழர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம அண்ணன் சீமான் வந்து பரப்புரைன்னு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க உண்டியலில் சேர்த்த பணம், எப்படி உண்டியலில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தை அண்ணனுக்கு கொடுக்குறது, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. எவ்வளோ பேர், ஒருத்தவங்க 10,000 ஒருத்தவங்க 20,000 சொல்லி கொடுத்து பரப்புரை நடத்துறது வந்து இதுதாங்க ஃபஸ்ட் டைம் வரலாறுல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்களா கேட்டிங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. சத்தியமாக அந்த மாதிரி நடந்ததும் கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வேட்பாளர்கள்லாம் பணம் கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் தவிர்த்து. ஸோ இதுலேயுமே நாம் தமிழர் வந்து டாப்பில் தான் இருக்காங்க. ஏன்னா பணம் இல்லைனாலும் நான் உங்ககிட்ட வந்து உனக்காக நான் பிரச்சாரம் பண்ணுறேன், என்னை நீ சப்போர்ட் பண்ணு அப்படின்றத தான் முக்கியமான குறிக்கோளை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த ஒரு விஷயம், எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு பொதுக்கூட்டமாக எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து கண்டினியூவாக பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு மேடை போடுறோம் அப்படின்னா மேல் குறை இல்லாமல் மோஸ்ட்லி போடவே மாட்டாங்க. பட் நாம் தமிழர் மட்டும்
எனக்கானவன், அதாவது என் மக்கள் வந்து வெயிலில் இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அவன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான், அதே மாதிரி தான் நானும் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் நடக்கும்போதும் அந்த பின்னாடி அந்த ஒரு இது மட்டும்தான் இருக்கும். என்ன சொல்ல, அந்த கட் அவுட் மட்டும் தான் இருக்கும். மேற்கூரை இருக்கவே இருக்காது. சப்போஸ் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அந்த இடத்துல நின்று தான் என்ன கருத்தை சொல்ல வந்தனோ அதை சொல்லிட்டு தான் இறங்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அண்ணன் சீமான் வந்து ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் இப்போ அடிக்கடி மழை பெய்யுது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அடிக்கடி மழை பெய்யுது, மனுஷனால் முடியலை. ஆமாங்க, இரும்புறாரு. அவரால் என்ன சொல்கிறது, கண்டினியூவாக பிரச்சாரம் பண்ணி 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 அவரால் தாங்க முடியல, தொண்டை வலி வேறு. அதுலேயும் இல்லாமல் அந்த மழை அவ்வளோ ஸ்பீடாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் அவர் வந்து அவருடைய அந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா, ஒரு இன்ச்சு கூட, அதாவது அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இன்ச்சு கூட நகரலை. அதில் குழந்தைகளும் இன்க்ளூடிங். குழந்தைகளும் அவருடைய பேச்சை பார்க்குறதுக்கு அங்கேருந்து ஆணி அடித்த மாதிரி எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டிருந்து நகரவே இல்லை. எல்லோரும் அங்கிட்டிருந்து சத்தம் போடுறாங்க, அண்ணே கொடையாச்சும் பிடிச்சிக்கங்கன்னு. அதுக்கு நம்ம அண்ணன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என் மக்கள் மலையில் நனையிறால, அப்போ நான் மட்டும் என்னத்துக்கு நான் வந்து கொடையை பிடிச்சி நிற்கணும்? அவன் மலையில் நனையிறானா நானும் மலையில் நனையத்தான் செய்யணும். அப்படி இருந்தால் தான் சரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். எல்லாமே சிறப்பு திறன்கள் தான். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா மக்கள் இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பரப்புரை கட்சிகள் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருக்கும் நிறைய பேர் பண்ணும்போது. பட் நாம் தமிழர் அவங்க வேட்பாளர்கள் வந்து பரப்புரை பண்ணும்போதோ இல்லை பொதுக்கூட்டம் பண்ணும்போதோ ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிறைய விஷயங்கள் நடந்துருது. அதாவது அந்த உண்டியலில் பணம் சேர்த்து கொடுக்கறது, அப்புறம் இந்த இப்போ இன்ஸ்டாகிராம் ரீசெண்டாக இது வந்தது, மலையில் வந்து அண்ணனோட எல்லாருமே நனைகிறது, வெயிலாக இருந்தாலும் வெயில் எல்லாரும் உட்காந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கே புல்லரிக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயும் நிறைய குழந்தைகள்லாம் அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து சீமான் அண்ணனுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, திரள்நிதின்னு நிறைய பேர் வந்து கேலி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதோட முக்கியத்துவம் என்னன்றது வந்து இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இப்போ ரீசெண்டாக அதில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரிய வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மலை அடித்து கொள்ளையடித்து அந்த பணத்தை வந்து இதில் யூஸ் பண்ணலை, சரியா? ஆற்று மணலை விற்று யூஸ் பண்ணலை, மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடித்த பணத்தை யூஸ் பண்ணலை. மக்கள்கிட்ட கேட்குறோம், ஐயா நீங்கள் கொடுங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லை, அதை வச்சு நாங்கள் வந்து இது பண்ணுறோன்னு, அதாவது எல்லா இதுவும் பண்ணிக்கிறோன்ற மாதிரி மக்கள்கிட்ட கேங்க. மக்கள் கொடுக்குறாங்க. டொனேஷன் எப்போவுமே இந்த இதுக்குள்ளே அடங்காது. அந்த மாதிரி மக்கள் திரள் நிதின்னு ஒன்று கொடுக்கும்போது இவங்களுக்கு என்னங்க வயிறு எரியுதுன்னு தெரில, அவங்களால அதை வந்து கலெக்ட் பண்ண முடியலை. ஏன்னா இவங்களை நம்பி எவனும் கொடுக்கவும் மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒன்று விஷயம். இது ஒன்றுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன், டிவிக்கு அவங்களுடைய இது வந்து வாகன பரப்புரை ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் நான் ஒரு செகண்டு ஆடி போயிட்டேன். என்னன்னா, அதாவது ஒருத்தர் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் இருக்கார், இப்போ இன்னொருத்தர் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமாக விஜய் ஆடாமல் அசையாமல் ஒரே பொசிஷனில் நின்றுக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தா விஜய் மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுருக்காங்க. அவரை மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுருக்காங்க. அவர் இன்னும் உயிரோடு தான்டா இருக்கார், நீங்கள் என்னன்னா இப்படி மாற்றிக்கிட்டு இருக்கீன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு நம்ம அண்ணன் சீமான் வந்து 4 இடத்துல வாகன பரப்புரை, 2 கூட்டம், ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்ற மாதிரி பொழந்து கட்டி போயிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே ஒருத்தர் நாளைக்கு பிரச்சாரம், நாளைக்கு வாகன பரப்புரை, அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி கேன்சல் பண்ணதும் இல்லாமல் நான் வருவேன்றதை வேற, அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர் வர்றாருன்றது வந்து வேற. பட்
அவர் வராருன்றதை சொல்லாமல் அவரை மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு வச்சு அவரே வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மட்டமான ஒரு செயலாக இருக்குது. ஐயா அவர் வரலை அப்படின்னா வரலைன்னு சொல்லிட்டு போங்க, என்ன அவருடைய பொம்மையை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நார்மலாக யாருக்குங்க பொம்மை வைப்பாங்க? யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வைக்கிறாங்கன்னா சப்போஸ் அவங்களுடைய நினைவாக வைப்பாங்க அந்த பொம்மை வைக்கிறது. இது என்ன அவர் உயிரோட தானே இருக்கார், நீங்கள் என்ன அவரோட பொம்மை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுன்னு தோணுது. இது தாவேக்கா தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்களே யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் வரலைன்னா அவருடைய பொம்மையை வச்சு பண்ணால் போதுமா? அவரை பார்க்கக்கூடிய மக்கள் தான் வருவாங்க மோஸ்ட்லி. அவர் வரணும். அவர் வந்தால் அவரை பார்க்குறதுக்குன்னு நிறைய கூட்டம் கூடுவாங்க, அவர் பேசுகிறது கேட்குறது கூட வருவாங்கன்னு கூட வைங்க. பொம்மையை வச்சு நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்கன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது யோசிக்க முடியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறானுங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன கடைசியாக இந்த விஷயத்த பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை பரப்புரை பண்ணக்கூடிய சீமானுக்கு இந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல 2 இடத்துல வரக்கூடிய விஜய், அதாவது நாம் தமிழர் அந்த அண்ணன் சீமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பரப்புரை அந்த டைம் பீரியட் அந்த டேட்டுக்குள்ளே எப்படியும் பார்த்திங்க அப்படின்னா 100-150 இடத்துக்குள்ளே பேசிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சு மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே எவ்வளவோ இடத்துல பேசிட்டு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் வருவோன்றதை சொல்லிவிட்டு கடைசியாக வர முடியலன்ற ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லி வராமலே இருக்காங்க. இதுக்கு தான் சொன்னேன், கொஞ்சம் அரசியல் பழகிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்ற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் ஐயா இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டினியூவாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஓட்டை நாம் தமிழருக்கு போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.